நம சிவாய். சிவப்பரம்பொருளாகிய ஓவர் பெருமான் அவர்களுக்கும் அன்போடும் கருணையோடும் மாண்பு மிக்க ஐயா அவர்களுக்கும் திரு பாலுசார் அவர்களுக்கும் தம்பி ரிஷி அவர்களுக்கும் தங்கை ஜெயஸ்ரீ அவர்களுக்கும் குடிலடியார்கள் ஆண்கள் அனைவருக்கும் குடிலடியார்கள் பெண்கள் அனைவருக்கும் சிவ சொந்தங்களாகிய மக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான அன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய. வணக்கங்க. நான் முதல்ல என்னுடைய ஆன்மீக தேடல் பற்றி நான் சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன், என்ன சூழ்நிலையில் வந்தேன், யார் என்னை இங்கே வர வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் படிப்படியாக சொல்கிறேங்க. நான் ஒரு 18 ஆண்டு காலமாக பக்தி மார்க்கத்தில் நான் அப்படியே பயணம் பண்ணிட்டு இருந்தேங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு தேடல் ரொம்ப ஒரு அதி தீவிரமாக மாறிச்சிங்க. அந்த காலகட்டத்தில் சில சித்தர் பெருமக்களை நாம் எங்கேயாவது தேடி அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல இடங்களுக்கு நான் பயணம் செஞ்சேங்க. அதில் சில இடங்களில் எனக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிதுங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் 2015ஆம் ஆண்டிலிருந்து ஒரு 4 ஆண்டு காலம் எனக்கு அதி தீவிரமான இறைவன் மீது ஒரு தேடுதல் ஏற்பட்டுச்சிங்க. இரவு பகல் பாராமல் பசி தூக்கம் இவை அனைத்தையும் துளைத்து நான் பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் அது சொல்ல முடியாத அளவிற்கு ரொம்ப அதிகங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் இறைவன் அப்படிங்கிறவர் யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு, இதுதாங்க என்னுடைய கேள்வியே. அதாவது எனக்கு முக்தின்னா என்னன்னு தெரியாது, இரவா நிலைன்னா என்னன்னு தெரியாது, பிறவா நிலைன்னா என்னன்னு தெரியாது, வீடு பேருன்னா என்னன்னு தெரியாது. இதை பற்றிலாம் நான் சிந்தனைக்கு போகலைங்க. முதல்ல அந்த இறைவன்கிறவர் யாரு, எப்படி இருக்கிறாரு, எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறதுல மட்டுமே என்னுடைய தேடல் ரொம்ப தீவிரமாக மாறிச்சிங்க. அப்போ பல இடங்களுக்கு பல சிவாலயங்களுக்கு செல்வது, பல மகான்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு செல்வது, இப்படி ஒரு 4 ஆண்டு காலமாக என்னுடைய தேடுதல் மட்டுமே, இறைவனை தேடுதல் மட்டுமே எனது நோக்கமாக வைத்து எந்த ஒரு பணிக்கும் செல்லாமல் இறை சிந்தனையோடு மட்டுமே இருந்து, எனக்கு என்னுடைய குடும்பத்தார் ஒத்துழைப்போடு நாம் எப்படியாவது இந்த இறைநிலை, இந்த இறைவனை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும், அந்த இறைவனை சந்திக்கணும் ஒரு ஆசை. அதாவது அது அறியாமைன்னு சொல்லலாம், இல்லை ஒரு ஆசைன்னு சொல்லலாம். அந்த இறைவனை நம்ம எங்கேயாவது பார்க்கணும், எல்லாரும் இறைவனை பார்த்தேங்கிறாங்க, நாமளும் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் சில பற்றுக்கள் எல்லாம் கொஞ்சம் துறந்து, நானும் ஒரு சாமியாரை போல, சாமி யார் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் சாமியாரை போன்று நான் உன்னத உணர்வோடு இரவு பகல் பாராமல் பல நாம ஜபங்களை ஜெபித்து கொண்டு இறைவனை அதி தீவிரமாக தேடினேன். வெளிமுகமாக பல இடங்களில் தேடினேன். ஆனால் எங்கும் எனக்கு புலப்படவில்லை. இருந்த போதிலும் இறைவன் மீது உள்ள அந்த அதீதமான அந்த நம்பிக்கையின்பால் மேலும் வெளியில் தேடி அலைந்தது போதும். எல்லோரும் உள்கடை என்று சொல்கிறார்கள். உள்கடை கடவுள்தான் உள்ள போனாதான் தெரியும் என்று கூறினார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாராவது ஒரு குருநாதரை அணுகி இதுபோல் செல்லலாம் என்று நான் பல சாமியார்களை சந்திக்க நேர்ந்தது. ஆனால் எனக்கு சரியான ஒரு குரு அமையவில்லை. யாராவது ஒரு சாமியாரை பார்ப்பேன், நீங்கள் போய் இதை கடைபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்ச நாள் கடைபிடிப்பேன். இப்படியே 2 ஆண்டு காலம் அப்படியே கழிந்து விட்டுதுங்க. மேலும் அடுத்து நம்ம என்ன செய்யலான்னு யோசனை பண்ணும்போது தான், அதாவது நமக்குள்ள ஒரு குரு யாருமே இல்லையே, நம்ம இறைவனையே குருவா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான நான் ஒரு குருவா மானசீகமாக அவர் மனசில் வச்சு நானாக தினமும் காலை மாலை 2 வேளையும் தியானத்தை நானே மேற்கொண்டேன். ஒரு ஓராண்டு காலம் கடுமையான தியானத்தை மேற்கொண்டேன். அதில் சில மாற்றங்கள் எனக்குள் நிகழ்ந்தது. ஆனால் அதற்குண்டான தெளிவும் மன அமைதியும் கிடைக்கவில்லை. தேடல் அதிகமானது. நான் எங்கெங்கோ சென்று அலைந்தேன். எனக்கு சரியான ஒரு குரு அமையவில்லை. இருந்த போதிலும் ஓரிடத்தில் ஒரு வாசியோக நபரை சந்திக்க நேர்ந்தது. அவரிடத்தில் நான் சென்றபோது அவர் சில அறிவுரைகளை எனக்கு சொன்னார்.
நீங்கள் முதலிலே அந்த என்னுடைய குருவிடம் தீட்சை பெறுங்கள், இந்த வாசி யோகத்தை நீங்கள் பழகுங்கள், பிறகு உங்களுக்கு உண்டான தெளிவும் அமைதியும் கிடைக்கும் என்று அவர் சொன்னார். எனக்கு மேலும் ஒரு ஆர்வம் அதிகமாக தோன்றியது. சரி, நாம் இதில் போய் நாம் கற்றுக்கொள்வோம், அதன் மூலியமாக அந்த இறைவனுடைய தரிசனத்தை நாம் பெறுவோம், இறைவனுடைய அருள் பெறுவோம். அந்த ஒரு நோக்கத்திற்காக நான் இரவு பகல் பாராமல் எங்கெல்லாம் அந்த வாசியோக பயிற்சி நடக்கின்றதோ அங்கெல்லாம் சென்று இந்த தீட்சையை வாங்கி நான் அந்த வாசியோக பயிற்சியை செய்து கொண்டிருந்தேன். வாசியோக பயிற்சி மட்டும் செய்யாமல் மேலும் பல நாம ஜபங்களை ஜபித்து கொண்டு இது போன்று நான் செயல்பாடில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒன்றைத்தான் நாம் ஒன்றில்தான் எடுத்து அதில் நாம் பயணம் செய்ய வேண்டும். நான் பக்தி மார்க்கத்திலும் யோக மார்க்கத்திலும் ஞான மார்க்கத்திலும் அனைத்திலும் கலந்து அனைத்தையும் செய்யும் ஒரு சூழல் உருவானதால் எனக்கு மேலும் மேலும் பல குழப்பங்களும் மன அமைதியும் இல்லாமல் தெளிவற்ற நிலை நான் தள்ளப்பட்டு ஒரு காலகட்டத்தில் அது எனக்கு ஒரு சரியான பயிற்சி அமையாத ஒரு வண்ணமாகி அதுவே எனக்கு உடலாலும் மனதாலும் பல துன்பங்களை உருவாக்கிவிட்டது. கடைசியில் என்ன செய்வென்று திக்கு தெரியாமல் அலைந்து கொண்டேன். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, இறைவா நீ எங்கே இருக்கிறாய், ஏன் எனக்கு இது போன்ற ஒரு சூழ்நிலை, என்னை எப்படியாவது ஒரு காட்சி கொடுத்து இதிலிருந்து என்னை காப்பாற்று. அந்த ஒரு சூழலிலே தான் மீண்டும் நான் பாதிக்கப்பட்டு எனது அந்த குருநாதர்களை சந்தித்த பொழுது அவர்கள் ஒரே வார்த்தையாக, உன்னுடைய வினையின் காரணமாக உனக்கு இதுபோல் தவறு நிகழ்ந்து விட்டது, ஆகவே எங்களால் எதுவும் செய்ய இயலாது, எல்லாம் முருகப்பெருமான் உனக்கு துணை இருக்கிறார், நீ அவரிடம் சென்று நீ சரி செய்து கொள் என்று அவர் என்னை அனுப்பி வைத்து விட்டார். எனக்கு மனம் ஆனால் தளரவில்லை. இறைவன் நமக்கு இருக்கிறார் என்ற அந்த ஒரே ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு மீண்டும் அவருடைய சீடரை சந்தித்தேன். அவரும் சில முயற்சிகள் செய்து பார்த்து, இது என்னாலும் சரி செய்ய முடியவில்லை, என்ன செய்வது, ஆனால் உனக்கு ஈசன் இருக்கிறார், கவலைப்படாதே, நீ சென்றுவான்னு சொல்லி அவரும் என்னை அனுப்பி வைத்து விட்டார். எனக்கு ஒன்றும் புரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியாமல் பல நாட்கள் தூக்கம் இல்லாமல், மன அமைதி இல்லாமல், தெளிவில்லாமல், இறைவா எனக்கு ஏன் இந்த நிலை, உன்னை நாடி வந்த எனக்கு இந்த நிலையா, அப்படி என்று நான் மன வேதனையோடு கலக்கத்தோடும் பல இரவுகள் நான் தூங்காமல் பசியோடும் பட்டினியோடும், இறைவா எங்கிருக்கிறாய், என்ன செய்கிறாய், ஏன் எனக்கு இந்த நிலை என்று நான் மனம் தளராமல் நம்பிக்கையோடு நான் என்னுடைய தேடல் மேலும் அதிதீவிரமாகி நான் மீண்டும் ஒரு நபரை சந்தித்தேன். அவரும் அங்கு சென்றவுடன் நீ எனக்கு சீடராக இரு என்று சொல்லி என்னை அவரும் அவர் தேவைக்காக பயன்படுத்தி நினைத்தார். ஆனால் என் பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியும் என்று நான் நம்பவில்லை. அதனால் அங்கு நான் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவர் எனக்கு ஒரு தகவல் தெரிவித்தார். தம்பி, நீ பழனிமலை முருகனுக்கு போ, அவர் உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். எனக்கு மேலும் சந்தோஷமாக இருந்தது. நாம் அவரைத்தானே குருவாக ஏற்றிருந்தோம், அவரே நம்மை அழைக்கிறார் என்று நினைத்து கொண்டு, நீ அங்கு செல், 3 நாள் பகல் காலையில் மலை ஏறு, மாலை வரை அங்கேயே தங்கியிரு, மாலை முடிந்தவுடன் கீழே இரவு ஒரு ரூம் எடுத்து தங்கி, இது போல் 3 நாட்கள் நீ அங்கு தங்கு, உனக்கான ஒரு தெளிவு கிடைக்கும் என்று சொன்னார். முதல் நாள் நான் இங்கு பழனிக்கு வரும் பொழுது சரியாக காலை 5 மணிக்கு வந்துவிட்டேன். மலை 6 மணிக்கு மேல் மலைக்கு நான் சென்றுவிட்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு முருகப்பெருமான் முன் சில மணி நேரங்கள் அங்கு இருந்து இறைவனை சிந்தித்து வேண்டினேன், மனமுருகி வேண்டினேன். இறைவா, எனக்கு கடைசி நீங்க தான், எனக்கு வேறு வழி இல்லை, எப்படியாவது உங்களை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு வழியை காட்டுங்கள் என்று அதிதீவிரமாக வேண்டினேன். ஆனால் எனக்கு ஒரு தெளிவு கிடைப்பதாக தெரியவில்லை. மனம் தளரும் ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். இறைவா, எங்குமே இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற அந்த ஒரு சந்தேகம் எனக்கு உச்சத்திற்கு செல்லக்கூடிய அந்த நிலைக்கு சோர்வடைந்து நானே என்னை ஐயோ பாவம் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு அமைதியாக உட்கார்ந்தேன். ஆனால் அந்த இறைவன் அப்பொழுதுதான் முழுமையாக ஒரு சாமியாருடைய ரூபத்திலே வந்தார். எதுவும் என் நிலையை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி, நானும் உன்னை போன்றுதான், எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் நீங்கள் பழனிமலைக்கு பின் பால் பண்ணை என்ற ஒரு இடத்திலே போகர் குடில் என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கு செல், பாருங்கள், இப்பொழுது சொல்லும் போது கூட என் உடலில் முழுவதும் சிலிர்க்கிறது, அங்கு செல், உனக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வாகும் என்று சொன்னார். எனக்கு அளவற்ற மகிழ்ச்சி இருந்த போதிலும்
மீண்டும் நான் அலைவதா? பெருமானே, உன்னை நாடி வந்து இங்கு எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கவில்லையே, மீண்டும் என்னை அங்கு போய் இங்கு போய் என்று அலைய வைக்கிறாய் என்று எண்ணிக்கொண்டு, இன்னும் 2 நாட்கள் இந்த தவம் இருக்கிறது, இதை நான் முடித்துக்கொண்டு பிறகு பார்ப்போம் என்று அந்த 2 நாட்கள் முடியும் வரை பழனிமலை மீது இருந்து 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்றது. எனக்கு எந்த ஒரு தெளிவும் கிடைக்கவில்லை, அமைதியும் கிடைக்கவில்லை. மேலும் ஒரு குழப்ப நிலை உருவானது. ஆனால் அப்பொழுது சட்டென்று மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. அன்று வெள்ளிக்கிழமை ஒருவர் நம்மிடம் இது போன்ற ஒரு தகவலை தெரிவித்தாரே, அந்த இடத்திற்கு நாம் போய் சென்று பார்க்கலாம் என்னவென்று நினைத்து கொண்டு நானும் என் தாய் அழைத்து கொண்டு இங்கு நம் பழனி மலைக்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய பால் பண்ணைக்கு நான் வந்தேன். ஒரு 10 மணி சுமாருக்கு வந்தேன். அங்கு வரும்பொழுது இப்பொழுது இருக்கக்கூடிய பாலு சார் என்னை சந்தித்தார். நானும் போய் ஐயா இந்த மாதிரி என்று தெரிவித்தேன். அவர் இல்லைங்க, இதை வெள்ளிக்கிழமை நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு உண்டான தெளிவு கிடைக்கும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இங்கே எதுவும் பார்ப்பதில்லை சொன்னவுடன் எனக்கு மனதில் ஒரு உணர்ச்சி தோன்றியது. எங்கோ நாம் ஒரு தாய் வீட்டிற்கு வந்தது போல் நான் உணர்ந்தேன். மன மகிழ்ச்சியோடு அன்று ஊர் திரும்பி நிம்மதியாக உறங்கினேன். எப்பொழுது அந்த வெள்ளி கிழமை வரும் என்று காத்து கொண்டு தவமாய் அந்த 4 ஆண்டு காலம் நான் இருந்த தவத்தை விட அந்த 5 நாட்கள் நான் கண்ட ஒரு தவமே மிகப்பெரிய தவமாக எனக்கு தெரிந்தது. வெள்ளிக்கிழமை வந்து ஐயா அவர்களை, மாண்பு மரியாதை கருணையும் உள்ள ஐயாவை சந்திக்கும் பொழுது எனக்கு அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தது போல் மனம் ஒரு லேசானது. அவரிடத்திலே என்னுடைய குறைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அவர் எனக்கு சொன்ன ஆறுதல் என் மனம் அமைதி பெற்றது. அன்று இரவு இறைவனை தரிசிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இறைவனை நான் பார்க்க வேண்டும். இறைவா, எங்கு இருக்கிறாய்? உன்னோடு நான் உரையாட வேண்டும், உறவாட வேண்டும் என்று எத்தனை நாட்கள் நான் உன்னை நினைத்து நான் கதறியிருப்பேன் என்று மனதோடு அந்த வேண்டுதலோடு போய் நான் நின்று இறைவனை தரிசித்து போகர் பெருமான் அவர்களுடைய மூலமாக வெளிப்பட்டு அன்று இரவு எனக்கு அவர் கொடுத்த அந்த அருள் வாக்கு என்னவென்றால், உயிரின் முயற்சி வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நான் எடுத்த அந்த முயற்சி தான் இன்று உன்னை அடைந்தேன் பெருமானே என்று மன மகிழ்ச்சியோடு நான் ஊர் திரும்பினேன். வாரம் வெள்ளிக்கிழமையில் வந்து என்னுடைய அந்த தாகத்தை, தேடுதலுடைய தாகத்தை நான் தீர்த்து கொண்டேன், தனித்து கொண்டேன். என்னுடைய மனம் அமைதி பெற்றது, தெளிவு பெற்றது. இறைவனை சந்தித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியவனாக நான் மாறத் தொடங்கினேன். மேலும் அவரோடு நாம் தொடர்பு இணைய வேண்டும். அதற்கு ஒரே தீர்வு, நாம் அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் நம்மை சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு ஒரே வழி என்னவென்று நான் சிந்திக்கும் பொழுது, அவரிடம் நாம் தீட்சை பெற்றால் குரு சீடன் என்ற உறவு நமக்கு தொடரும் என்று ஐயா அவர்களிடத்திலே நான் தீட்சையை வேண்டி வணங்கி கேட்டேன். 2022ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன். ஐயா அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். இங்கு கட்டிடப் பணிகள் நடந்து கொண்டிருப்பதால் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டதால் அது கொஞ்சம் ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் அவர் சொன்ன அந்த வாக்கு காலம் வரும் பொழுது நிச்சயமாக நடக்கும் என்ற அந்த சத்திய வாக்கு இன்று மெய்ப்பட நிகழ்ந்தது. ஆச்சரியம்! இன்று 4ஆம் தீட்சை பெறுவதற்காக அவருடைய கருணையோடு நான் இங்கு வந்து இன்று நான் அந்த 4வது தீட்சையை பெறக்கூடிய அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்து குருவாகவும் திருவாகவும் இருந்து என்னை வழிநடத்தி என்னை நல்லபடியாக இந்த நிலைக்கு அழைத்து கொண்டு என்னை வந்திருக்கிறார் என்பதை மிகுந்த மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு எனது ஆன்மீக பயணம் மேலும் தொடரும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.